வணக்கம் நண்பர்களே. பல ஆண்டுகளாக நீங்கள் பின்பற்றி வரும் ஒரு தோட்டக்கலை ரகசியம் உண்மையில் உங்கள் செடிகளின் முதல் எதிரியாக இருக்கலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட, ஏன் நம்மில் பலர் செய்து கொண்டும் இருக்கின்ற ஒரு பழக்கம்தான் அது. விதைகளை நடுவதற்கு முன் அந்த இளஞ்சிவப்பு நிற மாங்கனீஸ் கரைசலில் ஊற வைப்பது. இது விதைகளை சுத்தப்படுத்தும், நோய்களைத் தடுக்கும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த முறை நன்மை செய்வதை விட அதிக தீங்கையே விளைவிக்கிறது என்கிறது. இந்த வீடியோவில் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை நாம் தோண்டித் துருவி ஆராயப் போகிறோம். மாங்கனீஸ் ஏன் உங்கள் விதைகளின் முளைப்புத் திறனை குறைக்கிறது, உங்கள் செடிகளை பலவீனமாக்குகிறது, ஏன் மண்ணையே பாதிக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் இந்த பழைய பழக்கத்தை நீங்கள் ஏன் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும், அதற்கு பதிலாக என்னென்ன பாதுகாப்பான முறைகளை பின்பற்றலாம் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாருங்கள், இந்த தோட்டக்கலை கட்டுக்கதையை உடைப்போம். சரி, முதலில் இந்த மாங்கனீஸ் அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எங்கிருந்து வந்தது, ஏன் இவ்வளவு பிரபலமானது என்று பார்ப்போம். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. அதாவது இது நுண்ணுயிரிகளின் செல் சுவர்களை அழித்து அவற்றை கொல்லும் திறன் கொண்டது. 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் இது ஒரு பொதுவான கிருமிநாசினியாக மருத்துவமனைகள் முதல் வீடுகள் வரை பயன்படுத்தப்பட்டது. காயங்களை சுத்தம் செய்வதற்கும் தண்ணீரை சுத்திகரிப்பதற்கும் கூட பயன்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் நோய்களை கட்டுப்படுத்த நவீன பூஞ்சை கொல்லிகள் இல்லாததால் விவசாயிகள் தங்கள் கைகளில் கிடைத்த இந்த சக்தி வாய்ந்த ரசாயனத்தை பயன்படுத்தத் தொடங்கினர். விதைகளின் மேற்பரப்பில் இருக்கும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை அழித்தால் நாற்றுகள் ஆரோக்கியமாக வளரும் என்பதுதான் அவர்களின் எளிய நம்பிக்கை. இது ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை போலத் தோன்றினாலும் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அவர்களின் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் இந்த முறையின் பின்விளைவுகளைப் பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அந்த காலகட்டத்து அறிவியலுக்கு அதுவே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று நம்மிடம் நுண்ணோக்கிகள், மண் பரிசோதனைகள் மற்றும் பல அறிவியல் ஆய்வுகள் உள்ளன. அவை இந்த பாட்டி வைத்தியத்தின் இருண்ட பக்கத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. மாங்கனீஸ் கரைசலின் உண்மையான செயல்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்வது முதல் படி. அது ஒரு கண்மூடித்தனமான கிருமிநாசினி. அதாவது அது தீய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் என்று மட்டுமல்லாமல் விதையின் மேற்பரப்பில் இருக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் சேர்த்தே அழித்துவிடும். ஒவ்வொரு விதையின் மீள்மாயிலும் அதன் முளைப்புத்திறனுக்கும் ஆரம்பக்கட்ட வளர்ச்சிக்கும் உதவும் பல நல்ல பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் இயற்கையாகவே உள்ளன. இவை விதை முளைத்தவுடன் வேர்களுக்குத் தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக் கொடுக்க உதவுகின்றன. மேலும் மண்ணில் உள்ள தீய நுண்ணுயிரிகளிடமிருந்து இளம் வேர்களை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் செயல்படுகின்றன. நீங்கள் மாங்கனீஸ் கரைசலில் விதைகளை ஊற வைக்கும்போது இந்த பாதுகாப்பு படையை நீங்களே அழித்து விடுகிறீர்கள். இது ஒரு குழந்தையை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் உலகிற்கு அனுப்புவதைப் போன்றது. இதனால் உங்கள் நாற்று மண்ணில் உள்ள நோய் தொற்றுகளுக்கு எளிதில் இலக்காகிவிடும். சுருக்கமாகச் சொன்னால், நோய்களை தடுக்கிறேன் என்று நினைத்து நீங்கள் நோய்களுக்கு கதவை திறந்து விடுகிறீர்கள். இதுதான் இந்த முறையின் முதல் மற்றும் மிகப்பெரிய அபாயம். இந்த செயல்முறையை ஒரு அனிமேஷன் மூலம் காட்டலாம். ஒரு விதை, அதைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு நீல வளையம், நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள், இளஞ்சிவப்பு நிற மாங்கனீஸ் கரைசல் வந்து அந்த நீல வளையத்தை அழிப்பது போல. அடுத்த முக்கியமான பிரச்சனை கரைசலின் செறிவு. மாங்கனீஸை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு KRTY-மான வழிகாட்டுதல்கள் எதுவும் பரவலாக இல்லை. சிலர் ஒரு சிட்டிகை என்கிறார்கள், சிலர் ஒரு ஸ்பூன் என்கிறார்கள், சிலர் இளஞ்சிவப்பு நிறம் வந்தால் போதும் என்கிறார்கள், சிலர் அடர் ஊதா நிறம் வேண்டும் என்கிறார்கள். இந்த குழப்பம்தான் மிக ஆபத்தானது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி என்பதால் அதன் செறிவு சிறிது அதிகரித்தாலும் அது விதையின் வெளிப்புற உறையை மட்டுமல்ல, உள்ளே இருக்கும் மென்மையான கருவையும் எம்பிரியோ பாதிக்கத் தொடங்கிவிடும். இது ஒரு இரசாயன தீக்காயத்தை ஏற்படுத்துவது போன்றது. விதையின் கருதான் அதன் உயிர். அது பாதிக்கப்பட்டால் விதை முளைக்கவே முளைக்காது, அல்லது முளைத்தாலும் அந்த நாற்று மிகவும் பலவீனமாக ஊனமாக இருக்கும். அதன் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும்.
நீங்கள் எப்போதாவது நல்ல தரமான விதைகளை நட்டும் அவை முளைக்காமல் போனதற்கோ அல்லது நாற்றுகள் சில நாட்களிலேயே வாடி வதங்கிப் போனதற்கோ இந்த மாங்கனீஸ் காரணமாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் தானே போட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் கூட ஒரு சின்னஞ்சிறு விதையின் உயிரை பறிக்கப் போதுமானது. இதை விளக்க 2 கண்ணாடி ஜாடிகளை காட்டலாம். ஒன்றில் சரியான அளவு மாங்கனீஸ் கலந்த நீர், மற்றொன்றில் சற்று அதிகமாக கலந்த நீர். இரண்டிலும் விதைகளை ஊற வைத்து சில நாட்கள் கழித்து அதிக செறிவுள்ள ஜாடியிலுள்ள விதைகள் எப்படி கருகிப் போகின்றன என்பதைக் காட்டலாம். மாங்கனீசின் தாக்கம் விதையோடு நின்று விடுவதில்லை. அது உங்கள் மண்ணையும் பாதிக்கிறது. விதைகளை ஊற வைத்த பிறகு மீதமுள்ள இளஞ்சிவப்பு நிற தண்ணீரை நாம் என்ன செய்கிறோம்? பெரும்பாலும் செடிக்கு அருகிலேயே ஊற்றிவிடுகிறோம் அல்லது தொட்டியிலேயே ஊற்றிவிடுகிறோம். இது மண்ணில் ஒரு சங்கிலித் தொடர் விளைவை ஏற்படுத்துகிறது. முதலாவதாக, இந்த ரசாயனம் மண்ணில் உள்ள கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிர்களையும் அழித்துவிடுகிறது. மண்புழுக்கள் முதல் கண்ணுக்குத் தெரியாத பாக்டீரியாக்கள் வரை மண்ணை வளமாக வைத்திருக்கும் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பே இதனால் பாதிக்கப்படுகிறது. மண் உயிரற்றதாக மாறத் தொடங்குகிறது. இரண்டாவதாக, மாங்கனீஸ் மண்ணின் pH அளவை, அதாவது அதன் அமிலம் மற்றும் காரத்தன்மையை மாற்றுகிறது. பெரும்பாலான செடிகள் ஒரு குறிப்பிட்ட pH அளவில்தான் சத்துக்களை உறிஞ்சும். இந்த pH அளவு மாறும்போது மண்ணில் சத்துக்கள் இருந்தாலும் செடியால் அவற்றை எடுக்க முடியாமல் போய்விடும். இதற்கு நியூட்ரியன்ட் லாக்அவுட் என்று பெயர். நீங்கள் எவ்வளவு உரம் போட்டாலும் செடி அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் பசியால் வாடும். மூன்றாவதாக, மாங்கனீஸ் அயனிகள் மண்ணில் உள்ள மற்ற முக்கிய சத்துக்களான இரும்பு, கால்சியம் போன்றவற்றுடன் வினைபுரிந்து அவற்றை செடிக்கு கிடைக்காத வடிவத்திற்கு மாற்றிவிடும். ஆக, ஒரே ஒரு தவறான பழக்கத்தால் விதையை பாதித்து மண்ணின் உயிரோட்டத்தை அழித்து சத்துக்களையும் முடக்கி உங்கள் தோட்டத்தையே பாழாக்குகிறீர்கள். ஒரு பொதுவான வாதம் என்னவென்றால், என் தாத்தா காலத்திலிருந்து இதைத்தான் செய்கிறோம், செடிகள் நன்றாகத்தானே வளர்ந்தன என்பது. இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அதற்கான பதிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விதைகள் பெரும்பாலும் நாட்டு விதைகளாக அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருந்தன. இரண்டாவதாக, அன்று மண் இன்றைய மண்ணைப் போல ரசாயன உரங்களால் சிதைக்கப்படாமல் மிகவும் வளமாக உயிரோட்டத்துடன் இருந்தது. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் மாங்கனீசால் ஏற்படும் பாதிப்பை ஓரளவிற்கு அதனால் தாங்க முடிந்தது. மூன்றாவதாக, அன்று வெற்றி விகிதம் குறைவாக இருந்தாலும் வேறு சிறந்த வழிகள் இல்லாததால் அதுவே அவர்களுக்கு சிரேஷ்டமானதாகத் தெரிந்தது. ஒருவேளை 100 விதைகளில் 50 முளைத்தாலே அது அவர்களுக்கு வெற்றியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று 100க்கு 90 விதைகளை முளைக்க வைக்கும் தொழில்நுட்பங்களும் அறிவியலும் நம்மிடம் உள்ளது. அன்றிருந்ததை விட இன்று சிறந்த பாதுகாப்பான முறைகள் நமக்குத் தெரியும். எனவே பழையதெல்லாம் நல்லது என்ற கண்ணோட்டத்தில் இதை பார்க்காமல், அறிவியல் வளர்ந்துவிட்டது, நாமும் அதற்கேற்ப மாற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அந்த காலத்து வைத்தியம் அந்த காலத்திற்கு சரி. ஆனால் இந்த காலத்து நோய்களுக்கு நவீன மருத்துவம்தானே சிறந்தது. அதுபோலத்தான் இதுவும். சரி, இப்போது மாங்கனீசின் பாதிப்புகளை பார்த்தோம். அப்படியானால் விதை நேர்த்தி செய்யவே கூடாதா? கண்டிப்பாகச் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு படி. ஆனால் அதை சரியான பாதுகாப்பான முறையில் செய்ய வேண்டும். மாங்கனீசுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய முதல் மற்றும் மிக எளிய மாற்று முறை வெந்நீர் நேர்த்தி, ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு தெர்மாமீட்டர் மற்றும் ஒரு பாத்திரம் மட்டுமே. விதையின் வகையை பொறுத்து 50 முதல் 55 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள வெந்நீரில் சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை விதைகளை ஊற வைக்க வேண்டும். இந்த வெப்பநிலை விதையின் மேற்பரப்பில் உள்ள பெரும்பாலான தீங்கு விளைவிக்கும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும். ஆனால் விதையின் கருவை பாதிக்காது. குறிப்பாக கத்தரி, மிளகாய், தக்காளி போன்ற காய்கறி விதைகளுக்கு இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது எந்த ஒரு ரசாயனத்தையும் பயன்படுத்தாத, முற்றிலும் இயற்கையான மற்றும் செலவில்லாத ஒரு முறையாகும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் வெப்பநிலையை சரியாக பராமரிப்பதுதான்.
வெப்பநிலை அதிகமாகிவிட்டால் விதைகள் வெந்துவிடும். குறைவாக இருந்தால் கிருமிகள் அழியாது. ஒரு நல்ல சமையல் தெர்மாமீட்டர் இதற்கு பெரிதும் உதவும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பல விவசாய பல்கலைக்கழகங்களால் பரிந்துரைக்கப்படும் ஒரு முறையாகும். இரண்டாவது சிறந்த மாற்று ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு இது மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும். இதுவும் ஒரு ஆக்சிஜனேற்றிதான், ஆனால் மாங்கனீஸை விட மிகவும் மென்மையானது மற்றும் பாதுகாப்பானது. இது நுண்ணுயிரிகளை கொல்லும்போது இறுதியில் தண்ணீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைந்துவிடும். அதனால் மண்ணில் எந்தவிதமான நச்சுத்தன்மையும் சேராது. 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலை 10 மடங்கு தண்ணீரில் கலக்க வேண்டும். அதாவது ஒரு பங்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு 10 பங்கு தண்ணீர். இந்த நீர்த்த கரைசலில் விதைகளை சுமார் 30 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் சுத்தமான தண்ணீரில் கழுவி நடவு செய்யலாம். இந்த முறை விதையின் உரையை மென்மையாக்கி முளைப்புத் திறனை தூண்டவும் உதவுகிறது. ஆக்சிஜன் வெளியாவதால் விதையின் சுவாசம் அதிகரித்து அது வேகமாக முளைக்கத் தொடங்கும். இதுவும் ஒரு எளிய, மலிவான மற்றும் பயனுள்ள முறையாகும். குறிப்பாக கடினமான ஓடுகள் கொண்ட விதைகளுக்கு இந்த முறை ஒரு வரப்பிரசாதம். ஒரு சிறிய பீக்கரில் ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலை ஊற்றி அதில் விதைகளை போடும்போது குமிழ்கள் வெளிவருவதைக் காட்டலாம். இது அந்த ஆக்சிஜனேற்ற செயல்முறையை தத்ரூபமாக விளக்கும். நாம் இப்போது ரசாயன முறைகளிலிருந்து விலகி உயிரியல் முறைகளைப் பற்றி பேசுவோம். இதுதான் நவீன தோட்டக்கலையின் எதிர்காலம். இதில் மிக முக்கியமானது நன்மை செய்யும் நுண்ணுயிர்களைப் பயன்படுத்துவது. ட்ரைகோடெர்மா விரிடி, ட்ரிகோடெர்மா விரிட் மற்றும் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் போன்றவை நன்மை செய்யும் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள். இவை விவசாயப் பொருட்கள் விற்கும் கடைகளில் பவுடர் வடிவில் கிடைக்கும். ஒரு லிட்டர் தண்ணீரில் சுமார் 5 முதல் 10 கிராம் இந்த பவுடரை கலந்து அதில் விதைகளை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இந்த நுண்ணுயிரிகள் விதையின் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குகின்றன. விதை முளைத்து வேர் விடும்போது இந்த நுண்ணுயிரிகளும் அதனுடன் சேர்ந்து வளர்கின்றன. இவை மண்ணில் உள்ள வேர் அழுகல் நோய், வாடல் நோய் போன்றவற்றை ஏற்படுத்தும் தீய பூஞ்சைகளைக் கொன்று செடியை பாதுகாக்கின்றன. மேலும் இவை செடிக்குத் தேவையான சில வளர்ச்சி ஊக்கிகளையும் growth ஹார்மோன்ஸ் உற்பத்தி செய்கின்றன. இதனால் செடியின் வளர்ச்சியும் தூண்டப்படுகிறது. இது நோயை தடுப்பது மட்டுமல்லாமல் செடியின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு முழுமையான தீர்வாகும். மாங்கனீஸ் தீய நுண்ணுயிரிகளுடன் சேர்த்து நல்லவற்றையும் அழிக்கும். ஆனால் இந்த உயிரியல் முறையோ நல்ல நுண்ணுயிரிகளைப் பெருக்கி தீயவற்றை அழிக்கிறது. இதுதான் இந்த 2 முறைகளுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. நமது பாரம்பரிய விவசாய முறைகளிலும் இதற்கான தீர்வுகள் உள்ளன. பஞ்சகவ்யா மற்றும் ஜீவாமிர்தம் போன்றவை சிறந்த எடுத்துக்காட்டுகள். இவை வெறும் கிருமிநாசினிகள் மட்டுமல்ல, இவை சிறந்த வளர்ச்சி ஊக்கிகளும் கூட. பஞ்சகவ்யா என்பது மாட்டுச் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு கலவை. இதை 30 மடங்கு தண்ணீரில் கலந்து அதில் விதைகளை சுமார் 20 நிமிடங்கள் ஊற வைக்கலாம். இதில் கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் வளர்ச்சி ஹார்மோன்களும் அமினோ அமிலங்களும் உள்ளன. இது விதைகளின் மூளைப்புத்திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. நாற்றுகள் மிகவும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். ஜீவாமிர்தமும் இதேபோல மாட்டுச்சாணம், கோமியம், வெல்லம் மற்றும் பயறு மாவு கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இதிலும் விதைகளை நேர்த்தி செய்யலாம். இந்த முறைகள் உங்கள் செடிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கின்றன. இவை ரசாயனங்கள் போல மண்ணை பாழாக்குவதில்லை, மாறாக மண்ணை வளப்படுத்துகின்றன. உங்கள் தோட்டத்தில் ஒரு சிறிய பீப்பாயில் பஞ்சகவ்யா அல்லது ஜீவாமிர்தம் தயாராவது போன்ற காட்சியை இணைப்பது இந்த முறையின் இயற்கைத்தன்மையை பார்வையாளர்களுக்கு உணர்த்தும். விதை நேர்த்தியில் நாம் செய்யும் மற்றொரு பொதுவான தவறு எல்லா விதைகளையும் ஒரே மாதிரி நடத்துவதுதான். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மை உண்டு. சில விதைகளின் ஓடு மிகவும் கடினமாக இருக்கும், உதாரணமாக அவரை, வெண்டை. சில விதைகள் மிகவும் மென்மையாக இருக்கும், உதாரணமாக கீரை விதைகள். கடினமான ஓடுகள் கொண்ட விதைகளை நடுவதற்கு முன் சுமார் 8 முதல் 12 மணி நேரம் சாதாரண தண்ணீரில் ஊற வைப்பது அவசியம். இது ஓட்டை மென்மையாக்கி
கரு எளிதாக வெளியே வர உதவும். சில விதைகள் முளைப்பதற்கு முன் ஒருவித உறக்க நிலையில் டோர்மான்சி இருக்கும். அவற்றை முளைக்கத் தூண்டுவதற்கு தேங்காய் நார் கழிவில் கோகோபீட் ஈரப்பதத்துடன் சில நாட்கள் வைத்திருந்து பின்னர் நடவு செய்யலாம். மாங்கனீஸ் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக விதையின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நமது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியம். இது ஒரு நுட்பமான கலை. உங்கள் விதைகளுடன் பேசுவது போல. அவற்றின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெவ்வேறு வகையான விதைகளை ஒரு தட்டில் வைத்து அவற்றின் அளவு, வடிவம் மற்றும் கடினத்தன்மையில் உள்ள வேறுபாடுகளை காட்டுவது இந்த கருத்தை வலுப்படுத்தும். மாங்கனீஸ் பயன்பாட்டின் ஒரு மறைமுகமான அபாயம் அது ஒரு தவறான பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதுதான். விதைகளை மாங்கனீஸில் ஊற வைத்து விட்டதால் இனி எந்த நோயும் வராது என்று பலரும் நம்பிவிடுகிறார்கள். இது உண்மையல்ல. மாங்கனீஸ் விதையின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகளை மட்டுமே கொல்லும். ஆனால் பல நோய்கள் விதையின் உள்ளேயே சீட்பார்ன் டிசீசஸ் இருக்கும். அவற்றை மாங்கனீஸால் ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் செடியை தாக்கும் பெரும்பாலான நோய்கள் மண்ணிலிருந்தும் காற்றிலிருந்தும் தான் பரவுகின்றன. விதை நேர்த்தி என்பது முதல் படி மட்டுமே. உண்மையான பாதுகாப்பு என்பது ஆரோக்கியமான மண், சரியான நீட்டிப்பாருடல், போதுமான காற்றோட்டம் மற்றும் முறையான ஊர மேலாண்மை ஆகியவற்றில்தான் உள்ளது. நீங்கள் மாங்கனீஸை நம்பி இந்த அடிப்படை விஷயங்களை கோட்டை விட்டால் உங்கள் செடிகள் நோய்களுக்கு இரையாவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே மாங்கனீஸை ஒரு மந்திரக்கோலாக பார்க்காமல் தோட்டக்கலையின் ஒரு முழுமையான அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியம். நோய் தடுப்பு என்பது ஒரு ஒற்றைச் செயலல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு. ஒரு வரைபடம் மூலம் இதை காட்டலாம். செடியின் ஆரோக்கியத்திற்கு விதை நேர்த்தி, மண்வளம், நீர் மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு என பல காரணிகள் எப்படி பங்களிக்கின்றன என்பதை காட்டும் ஒரு வரைபடம். சுற்றுச்சூழல் பார்வையில் இருந்தும் மாங்கனீஸ் பயன்பாடு ஒரு மோசமான தேர்வாகும். இது இயற்கையில் எளிதில் சிதைந்து போகாது. விதைகளை ஊற வைத்த பிறகு நாம் வெளியேற்றும் மாங்கனீஸ் நீர் சாக்கடைகள் வழியாக ஆறுகளிலும் குளங்களிலும் கலக்கிறது. இது ஒரு கன உலோகம், ஹெவி மெட்டல் என்பதால் அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு நஞ்சாக மாறும். மீன்கள், தவளைகள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களின் உடலில் படிந்து உணவுச் சங்கிலி வழியாக மற்ற விலங்குகளுக்கும் ஏன் மனிதர்களுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இது மண்ணில் படிந்து காலப்போக்கில் மண்ணின் நச்சுத்தன்மையை அதிகரிக்கும். ஒரு சிறிய தோட்டத்தில் நாம் பயன்படுத்தும் அளவு குறைவுதான் என்று தோன்றலாம். ஆனால் லட்சக்கணக்கான தோட்டக்காரர்கள் இதே பழக்கத்தை பின்பற்றும்போது அதன் ஒட்டுமொத்த தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். நமது சிறிய செயல் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு பங்களிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு பதிலாக நாம் பரிந்துரைத்த உயிரியல் முறைகள் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பாரம்பரிய முறைகள் பஞ்சகவ்யா மண்ணை வளப்படுத்துகின்றன. சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை. இந்த ஒப்பீடு பார்வையாளர்களை ஒரு பொறுப்பான முடிவை எடுக்கத் தூண்டும். இப்போது ஒரு நடைமுறை ஒப்பீட்டை பார்ப்போம். ஒரே வகையான ஒரே தரட்டிலுள்ள 100 தக்காளி விதைகளை எடுத்துக்கொள்வோம். 50 விதைகளை பாரம்பரிய மாங்கனீஸ் முறையில் நேர்த்தி செய்வோம். மீதமுள்ள 50 விதைகளை நாம் பரிந்துரைத்த ட்ரைகோடெர்மா விரிடி கரைசலில் நேர்த்தி செய்வோம். இரண்டையும் ஒரே மாதிரியான மண் கலவை, ஒரே அளவு சூரிய ஒளி, ஒரே அளவு தண்ணீர் கொடுத்து வளர்ப்போம். சில வாரங்களுக்குப் பிறகு முடிவுகளை பார்க்கும்போது வித்தியாசம் தெளிவாகத் தெரியும். மாங்கனீஸ் பயன்படுத்திய தட்டில் முளைப்பு விகிதம் குறைவாக இருக்கும். நாற்றுகள் மெலிந்து வளர்ச்சி குன்றி இருக்கும். சில நாற்றுகளில் வேர் அழுகல் நோயின் அறிகுறிகள் தென்படலாம். ஆனால் ட்ரைகோடெர்மா விரிடி பயன்படுத்திய தட்டில் முளைப்பு விகிதம் 90% அதிகமாக இருக்கும். நாற்றுகள் தடிமனான தண்டுடனும் அடர் பச்சை நிற இலைகளுடனும் அடர்த்தியான வேர்களுடனும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நேரடி ஒப்பீடு 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. இந்த சோதனையை வீடியோவில் செய்து காட்டுவது பார்வையாளர்களின் மனதில் இந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்கும். 2 நாற்று தட்டுகளையும் அருகருகே வைத்து அவற்றின் வேறுபாடுகளை க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விதை நேர்த்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
அதன் நோக்கம் விதையின் முளைப்புத் திறனை அதிகரிப்பதும் இளம் நாற்றை நோய்களிலிருந்து பாதுகாப்பதும் தான். மாங்கனீஸ் இந்த 2 நோக்கங்களையுமே சிதைக்கிறது. அது முளைப்புத் திறனை குறைக்கிறது, நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழிப்பதன் மூலம் நாற்றை மேலும் பலவீனமாக்குகிறது. இது ஒரு தற்காலிக, மேலோட்டமான தீர்வைப் போலத் தோன்றினாலும் நீண்ட காலத்திற்கு இது பாதிப்பையே தருகிறது. உண்மையான தீர்வு என்பது செடியின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில்தான் உள்ளது. ஆரோக்கியமான மண், நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் துணை மற்றும் சரியான பராமரிப்பு ஆகியவை ஒரு செடிக்கு இயற்கையாகவே நோய்களை எதிர்த்து போராடும் சக்தியை கொடுக்கும். நாம் ரசாயன தலையீடுகளை குறைத்து இயற்கையோடு இயைந்து செயல்படும்போது நமது தோட்டமும் செழிக்கும், நாமும் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த தத்துவார்த்தமான புரிதல் வெறும் செய்முறைகளைத் தாண்டி தோட்டக்கலையின் ஆன்மாவை உணர உதவும். மாற்று முறைகளை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. நீங்கள் வெந்நீர் நேர்த்தி செய்யும் போது ஒவ்வொரு விதைக்கும் தேவையான வெப்பநிலை மற்றும் நேரம் மாறுபடலாம். அதை இணையத்தில் அல்லது விவசாய புத்தகங்களில் சரிபார்த்துக் கொள்வது நல்லது. ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தும் போது அதை சரியாக நீர்த்துப் போகச் செய்வது மிக முக்கியம். அதிக செறிவு விதைகளை பாதிக்கும். ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிரியல் பொருட்களை வாங்கும்போது அதன் காலாவதி தேதியை பார்த்து வாங்குவது அவசியம். அவை உயிருள்ள நுண்ணுயிரிகள் என்பதால் காலாவதியானால் அவற்றின் செயல்திறன் குறைந்துவிடும். அவற்றை வாங்கிய பிறகு குளிர்ச்சியான, இருண்ட இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். பஞ்சகவ்யா அல்லது ஜீவாமிர்தம் தயாரிக்கும்போது சரியான செய்முறையை பின்பற்றுவது முக்கியம். தவறான முறையில் தயாரித்தால் அதில் தீய நுண்ணுயிரிகள் வளர்ந்துவிடும். எந்தவொரு முறையை பின்பற்றுவதற்கு முன்பும் அதை பற்றி முழுமையாக படித்துத் தெரிந்து கொள்வது தேவையற்ற இழப்புகளைத் தவிர்க்கும். பொறுமையும் கவனமும் தோட்டக்கலையில் வெற்றிக்கு மிக அவசியம். ஒரு முக்கியமான விஷயம் விதை வாங்கும்போதே தொடங்குகிறது. நீங்கள் வாங்கும் விதைகளின் தரம் மிகவும் முக்கியம். நம்பகமான, சான்றளிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடமிருந்து விதைகளை வாங்குங்கள். அந்த விதைகள் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாகவும் பூஞ்சை நேர்த்தி செய்யப்பட்டவையாகவும் ட்ரீட்டட் சீட்ஸ் இருக்கலாம். பாக்கெட்டின் மீது ட்ரீட்டட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் மீண்டும் எந்த விதை நேர்த்தியும் செய்யத் தேவையில்லை. அவ்வாறு செய்வது விதைகளுக்கு இரட்டை டோஸ் ரசாயனத்தை கொடுப்பது போலாகிவிடும். மேலும் விதைகளை வாங்கியவுடன் அவற்றை ஈரப்பதமில்லாத குளிர்ச்சியான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். தவறான சேமிப்பு முறைகளால் கூட விதைகளின் முளைப்புத் திறன் பாதிக்கப்படலாம். விதை நேர்த்தி என்பது ஒரு பகுதி மட்டுமே. தரமான விதைகளை தேர்ந்தெடுப்பது, அதை சரியாக சேமிப்பது, சரியான நேரத்தில் நடுவது மற்றும் சரியாக பராமரிப்பது என அனைத்தும் சேர்ந்ததுதான் வெற்றிகரமான தோட்டக்கலை. உங்கள் தோட்டக்கலை பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் கவனம் தேவை. மாங்கனீஸ் பற்றிய இந்த கட்டுக்கதை பரவியதற்கு ஒரு சமூக காரணமும் உண்டு. நமக்கு முந்தைய தலைமுறையினரிடமிருந்து தகவல்கள் வாய்மொழியாகவே பரவின. ஒருவர் ஒரு முறையை பின்பற்றி வெற்றி கண்டால் அது மற்றவர்களுக்கும் பரவும். ஆனால் அந்த வெற்றிக்கு மாங்கனீஸ் மட்டும்தான் காரணமா அல்லது மற்ற காரணிகளும் இருந்தனவா என்று யாரும் ஆராய்வதில்லை. இது காரிலேஷன் வெர்சஸ் காசேஷன் என்று அழைக்கப்படும் ஒரு தர்க்கப்பிழை. அதாவது 2 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடந்தால் ஒன்றுதான் மற்றொன்றுக்கு காரணம் என்று தவறாக முடிவு செய்வது. ஒருவேளை ஒருவர் மாங்கனீஸ் பயன்படுத்திய அதே சமயத்தில் நல்ல மண், நல்ல பருவம், நல்ல விதை என அனைத்தும் அமைந்து செடி நன்றாக வளர்ந்திருக்கலாம். அவர் தனது வெற்றிக்கு மாங்கனீஸை காரணமாக நினைத்து அதை மற்றவர்களுக்கும் பரப்புவார். இப்படித்தான் பல கட்டுக்கதைகள் பிறக்கின்றன. ஆனால் அறிவியல் சோதனைகள் கட்டுப்பாடான சூழலில், கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட், நடத்தப்படுகின்றன. அதில் ஒரே ஒரு காரணியை மட்டும் மாற்றி அதன் விளைவு என்னவென்று துல்லியமாக கண்டறியப்படுகிறது. அந்த அறிவியல் சோதனைகள்தான் மாங்கனீஸ் தீங்கு விளைவிக்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளன. மாங்கனீஸ் பயன்படுத்துவதால் ஏற்படும் பொருளாதார இழப்பையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் விதைகளில் ஒரு பகுதி முளைக்காமல் வீணாகிறது. முளைத்த நாற்றுகளும் பலவீனமாக இருப்பதால் அவற்றின் வளர்ச்சிக்கு நீங்கள் அதிக உரம், அதிக பூச்சிக்கொல்லி என்று கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். விளைச்சலும் குறைவாகவே இருக்கும். இதற்கு பதிலாக ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிரியல் பொருட்களை ஒரு முறை வாங்கினால் அதை பல மாதங்களுக்கு பயன்படுத்தலாம்.
ஒரு சிறிய அளவு பவுடரே நூற்றுக்கணக்கான விதைகளுக்கு போதுமானது. பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் போன்றவற்றை வீட்டிலேயே குறைந்த செலவில் தயாரித்துக் கொள்ளலாம். வெந்நீர் நேர்த்திக்கு எந்த செலவும் இல்லை. ஆக, மாங்கனீஸை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள், உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள், மேலும் ஆரோக்கியமான அதிக விளைச்சலைத் தரும் செடிகளைப் பெறுகிறீர்கள். இது எல்லா வகையிலும் ஒரு வெற்றி வெற்றி வின் சூழ்நிலைதான். பொருளாதார ரீதியாகவும் தோட்டக்கலை ரீதியாகவும் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. சரி, இப்போது ஒரு படி மேலே சென்று சிந்திப்போம். இந்த மாங்கனீஸ் விவாதம் ஒரு பெரிய உண்மையின் சிறிய உதாரணம் மட்டுமே. அந்த உண்மை என்னவென்றால், தோட்டக்கலை என்பது வெறும் செடிகளை வளர்ப்பது மட்டுமல்ல, அது இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து செயல்படுவது. ரசாயனங்கள் பெரும்பாலும் இயற்கையின் சமநிலையை குலைக்கின்றன. அவை ஒரு பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வை கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் பல புதிய பிரச்சினைகளை உருவாக்குகின்றன. இதற்கு மாறாக உயிரியல் மற்றும் இயற்கை முறைகள் இயற்கையின் சமநிலையை வலுப்படுத்தி ஒரு தன்னிறைவான ஆரோக்கியமான தோட்டத்தை உருவாக்குகின்றன. நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்ப்பது, மண்ணில் மண்புழுக்களை பெருக்குவது, பல்லுயிர் பெருக்கத்தை பயோடிவர்சிட்டி ஊக்குவிப்பது போன்றவைதான் நிலையான தோட்டக்கலையின் அடிப்படைகள். மாங்கனீஸை கைவிடுவது இந்த பெரிய மாற்றத்திற்கான உங்கள் முதல் படியாக இருக்கட்டும். ரசாயனங்களை சார்ந்திருக்கும் மனநிலையிலிருந்து இயற்கையை நம்பும் மனநிலைக்கு மாறுவதற்கான ஒரு தொடக்கமாக இது அமையட்டும். இன்னொரு கோணத்தில் பார்த்தால், இந்த மாங்கனீஸ் பழக்கம் ஒருவிதமான அவசர மனநிலையையும் கட்டுப்பாட்டு உணர்வையும் காட்டுகிறது. எதையாவது செய்தே ஆக வேண்டும், கிருமிகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் இயற்கை அப்படிச் செயல்படுவதில்லை. தோட்டத்தில் 100% கட்டுப்பாடு என்பது சாத்தியமில்லை. சில நாற்றுகள் இறந்து போகலாம், சில பூச்சிகள் வரலாம். அது இயற்கையின் ஒரு பகுதி. நமது வேலை எல்லாவற்றையும் அழிப்பது அல்ல, மாறாக ஒரு சமநிலையை உருவாக்குவது. செடிகளுக்கு தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் சக்தியை கொடுப்பது. மாங்கனீஸ் போன்ற கடுமையான முறைகள் அந்த சமநிலையை முற்றிலும் சிதைத்து விடுகின்றன. ஆனால் கம்போஸ்ட் உரம் இடுவது, மூடாகு மல்ச்சிங் போடுவது, நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்துவது போன்ற மென்மையான முறைகள் அந்த சமநிலையை உருவாக்க உதவுகின்றன. இந்த மனநிலை மாற்றம் தோட்டக்கலையை இன்னும் ஆனந்தமான, நிறைவான அனுபவமாக மாற்றும். இது பொர்பு அல்ல, இது ஒரு சினர்காசியா, அதாவது இயற்கையுடன் கைகோர்த்து பயணிப்பது. இறுதியாக, இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் உள்ள தயக்கத்தை பற்றி பேசுவோம். பல ஆண்டுகளாக பின்பற்றி வந்த ஒரு பழக்கத்தை விடுவது கடினம்தான். குறிப்பாக அது நமது பெற்றோர் அல்லது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததாக இருந்தால் ஒருவிதமான உணர்வு பூர்வமான பிணைப்பு இருக்கும். ஆனால் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் அவர்களுக்கு கிடைத்த அறிவை கொண்டு சிறந்ததைச் செய்தார்கள். இன்று நமக்கு அவர்களை விட அதிக அறிவியல் அறிவும் சிறந்த கருவிகளும் கிடைத்துள்ளன. அந்த அறிவை பயன்படுத்தி இன்னும் சிறந்ததைச் செய்வதுதான் நாம் அவர்களுக்குச் செய்யும் உண்மையான மரியாதை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் கட்டாயம். மாங்கனீஸை ஒரு மரியாதையான வழியனுப்புதலுடன் நமது தோட்டக்கலை அலமாரியிலிருந்து அகற்றிவிட்டு புதிய, பாதுகாப்பான, அறிவியல் பூர்வமான முறைகளுக்கு வரவேற்பு அளிப்போம். இந்த மாற்றம் உங்கள் தோட்டத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் சிந்தனைக்கும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். உங்கள் தோட்டம் செழிக்கட்டும், உங்கள் அறிவும் வளரட்டும். நண்பர்களே, இந்த வீடியோவின் மூலம் விதைகளை மாங்கனீஸில் ஊறவைப்பது ஏன் ஒரு காலாவதியான மற்றும் தீங்கு விளைவிக்கும் முறை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது விதையின் கருவை சேதப்படுத்தும், நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழிக்கும், மண்ணின் வளத்தை கெடுக்கும், சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை ஆதாரங்களுடன் பார்த்தோம். இது நோய்களை தடுப்பதற்கு பதிலாக நாற்றுகளை மேலும் பலவீனமாக்கி நோய்களுக்கு எளிதில் இரையாக்குகிறது. அதிர்ஷ்டவசமாக இதற்கு பல சிறந்த மாற்று வழிகள் உள்ளன. வெந்நீர் நேர்த்தி, ஹைட்ரஜன் பெராக்சைட்டு, ட்ரைகோடெர்மா விரிடி போன்ற உயிரியல் பூஞ்சை கொல்லிகள் மற்றும் நமது பாரம்பரிய பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் என பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் செலவு குறைந்த முறைகள் ஏராளமாக உள்ளன. இந்த முறைகள் உங்கள் விதைகளின் முளைப்புத் திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் செடிகளின் ஆரோக்கியத்தையும் மண்ணின் உயிரோட்டத்தையும் மேம்படுத்தும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள். இது போன்ற பல தோட்டக்கலை உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. இதுவரை நீங்கள் விதை நேர்த்திக்கு என்ன முறைகளை பின்பற்றி வருகிறீர்கள்? மாங்கனீஸ் குறித்த உங்கள் அனுபவம் என்ன? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பிரிவில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் தோட்டம் செழிக்கட்டும்.